வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். வெளிநாட்டில் வீட்டு வேலைக்கு சென்ற தாயாரை மீட்டு தரக்கோரி மகள் கண்ணீர் மல்க மனு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா புனவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மனைவி பத்ரகாளி. இவரை வீட்டு வேலைக்காக ஏஜென்ட்டுகள் கொக்காடி, இர்லாண்டி, திருச்சி நாசர் ஆகியோர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மஸ்கட் நாட்டிற்கு வீட்டு வேலைக்கு அனுப்பினர். அங்கு பத்ரகாளி தொடர் சித்திரவதையால் தற்போது மிகவும் உடல்நலம் பாதித்துள்ளார். இதனால் பத்ரகாளியை மீட்டு தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி அவரது மகள் நபியா மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோனிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். வணக்கம். கடன் பிரச்சனையால் வீட்டு வேலைக்காக போயிருக்காங்க மஸ்கட்டுக்கு. போன இடத்துல அடிமைப்படுத்துகிறாங்க. சாப்பாடு கூட இல்லாமல் அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ ரொம்ப உடலுக்கு ரொம்ப முடியலை. எங்கள் அம்மா எப்படின்றாலும் வர வச்சிடணும் சார். சம்பளம் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க. அந்த சம்பளம் கேட்கும் போதெல்லாம் அடிப்பாங்களாம் சார். சாப்பாடு கேட்ட வயிற்றுலேயே ஏறி மிதிப்பாங்களாம். இப்போ வந்து ரொம்ப உடம்புக்கு முடியல. நான் வராட்டி போய் ரொம்ப அழுகுறாங்க. இப்போ ஐயா எப்படின்றாலும் வர வைக்கணும் சார். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும். உடம்பு ரொம்ப முடியாமல் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சார். என் பேர் நபியா. அம்மா பேர் பத்ரகாளி. 2023. இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.